வயதான தம்பதி கொல்லப்பட்ட சம்பவத்தில் 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் 2 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்போம். குணசேகரன், தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இருக்கக்கூடிய விளக்கேத்தியை அடுத்த மேகரையான் தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதிகளான ராமசாமி, பாக்கியம் ஆகியோர்தான் மர்ம கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக 8 தனிப்படைகள் ஏடிஎஸ்பி விவேகானந்தன் தலைமையில் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமான விசாரணையை நேற்று தொடங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த தனிப்படைகளினுடைய எண்ணிக்கை என்பது கூடுதலாக 2 அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது இந்த தனிப்படைகளுடைய எண்ணிக்கை 10ஆக உயர்த்தப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், டிஐஜி சசிமோகன் மற்றும் சேலம் சரக டிஐஜி ஆகியோரும் நேற்று நேரில் வந்து விசாரணை நடத்தினார்கள். உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையும் நடத்தினார்கள். இது மட்டும் இல்லாமல் ஈரோடு எஸ்பி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி எஸ்பி உள்ளிட்டோரும் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தியிருந்தார்கள். உள்ளூர் போலீசார் மட்டும் இல்லாமல் சிபிசிஐடி போலீசாரும் இந்த விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே பல்லடத்தில் நடைபெற்ற மூவர் கொலை வழக்கில் விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய சிபிசிஐடி போலீசாரும் நேற்று சம்பவ இடத்திற்கு வந்து சோதனை ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். அதே பாணியில் இந்த கொலையும் நடந்திருப்பதால் அந்த குற்றவாளிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த ஆய்வு என்பது நடத்தப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் கரூர், நாமக்கல் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்த சிபிசிஐடி மற்றும் கிரைம் போலீசாரும் நேரில் வந்து ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இது போன்ற ஒரு தீவிரமான விசாரணை என்பது விசாலமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இந்த பெருந்துறை உட்கோட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சந்தேகத்திற்குரிய வகையில் இருக்கக்கூடிய நபர்களை கணக்கெடுப்பதற்கும் கண்காணிப்பதற்காகவும் தற்பொழுது ஒரு 250 போலீசார் கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீலகிரி, நாமக்கல் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இருந்து இந்த போலீசார் ஈரோட்டிற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கக்கூடிய பகுதி என்பது வாய்க்கால் கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. ஏற்கனவே சென்னிமலை பகுதியிலும் இதே போன்ற இடத்தில் தான் நடந்தது. ஆகையினால் இந்த கீழ்பவானி கால்வாயை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி செல்லக்கூடிய அந்த கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு என்பது முழுமையாக நடத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே அங்கு வசித்துக் கொண்டிருப்பவர்கள், தனியாக இருப்பவர்கள், சந்தேகத்திற்கிடமான வகையில் இருப்பவர்கள் உள்ளிட்ட முழுமையான விவரங்களை சேகரிப்பதற்காகவும் அவர்களுடைய பின்னணி குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் இந்த படை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 250 போலீசார் தற்பொழுது இந்த பெருந்துறை வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உட்கோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் சென்று தங்களுடைய அந்த முழுமையான விசாரணையை தீவிரப்படுத்த இருக்கிறார்கள். அதே போன்று உயர் அதிகாரிகள், ஐஜி, டிஐஜி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் ஈரோட்டில் முகாமிட்டு இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பான அந்த விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனிப்படை என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்வதற்கும் அதே போன்று உறவினர்களிடம் விசாரணை நடத்துவதற்கான அந்த பணிகளிலும் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.